இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவ வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு அவர் நிச்சயமா இந்த வருடத்தில் பதில் கொடுப்பார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்வது போல நமக்கு அவர் செய்கிற காரியங்களை அவரே அல்லாமல் அது ஒருவருக்கும் தெரியாது. அவைகளை உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று. அப்படி என்றால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கின்றார். ஆம், போன வருடம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வார் என்று காத்திருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் ஏமாற்றத்தில் நீங்கள் இந்த புதிய வருடத்திற்குள் நுழைந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அவர் புது பலனை கொடுப்பார். நிச்சயமாய் உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களையும் என்னையும் காண்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். காத்திருக்குதல் நல்லது. கர்த்தர் அதை நிச்சயமாய் வாய்க்க செய்வார். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்களாம். ஆம், வேதத்துல ஆபிரகாம் என்ற ஒரு பக்தர் தேவன் வாக்கு கொடுத்ததை பெற்றுக்கொள்ள 25 வருடம் காத்திருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையில் நிச்சயமாய் வந்தது. இந்த நாளிலும் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நீ செய்ய போற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளில் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.